நிகழ்வுகள் பிரச்சனைகளையும் நல்லா புரிஞ்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சதோடனே அடுத்து நம்ம உடனே நம்மளுக்கு வர கேள்வி எங்க படிக்கலாம் அப்படின்னு சட்டம் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து பார்த்து அடுத்தது நம்ம சட்டத்தை எப்படி படிக்கிறது எங்க படிக்கிறது அப்படின்னு. ஸோ அப்படி நீங்க ஒரு கேள்வி இருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம நாட்டில் இருக்கிற பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம நாட்டில் சிறந்து வளர்க்கிற கல்வி நிறுவனங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவு எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்கள் தான் நேஷனல் லா யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம நாட்டில் எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்மளால சிம்பிளி நேஷனல் லா யூனிவர்சிட்டி இது இந்த கட்டமைப்பு கீழே வர கல்வி நிறுவனங்கள் தான் நம்ம நாட்டில் மிக சிறந்த அளவுக்கு சட்டத்தை கற்றளிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்மளால சொல்லலாம். ஏன்னா ஒரு அனியல் ஸ்ட்ரக்சருக்கும் அனியல் கட்டமைப்பு கீழே வர நிறுவனங்களுக்கும் சாதாரண ஒரு லா காலேஜுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செக்ஷன் படிக்கணும், ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு 20 அப்படின்னு ஒரு விஷயத்தை படிக்கணும். ஒரு அனியல் கட்டமைப்பு இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் 20 சொல்லித்தரதுக்கும் அனியல் கட்டமைப்பு கீழே வர ஒரு கல்லூரி 20 சொல்லித்தரதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15(4) ஆர்டிகல் 15(5) கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சரத்துகள் கீழே தான் கான்ஸ்டிடியூஷன்ல இடஒதுக்கீடுக்கான இடம் இருக்கு அப்படின்னு சாதாரணமா நம்ம படிச்சுட்டு சாதாரணமா சில முடிவுகள் சுப்ரீம் கோர்ட் எழுதின சில முடிவுகள் படிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம். சாதாரண ஒரு கல்வி நிறுவனங்கள்ல பொதுவாக கல்லூரிகள் சட்ட ரீதியான கல்லூரிகள்னு இந்த ஆர்டிகல்ல இன்டர்பிரட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் மூலியமா 50% மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா சாமி இல்லைன்னா ரிசர்வேஷன்ல உள்ளொதுக்கீடு இருக்கலாம் அப்படிங்கிறது இது எல்லாமே சாதாரணமா இந்த ஆர்டிகல் இன்டர்பிரட் பண்ணி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இப்படி சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நம்ம கற்றுக்கணும். என்எல்யூ கட்டமைப்பு அல்லாத ஒரு சட்டக்கல்லூரிகள் அதுல நீங்க ஒரு என்எல்யூல நீங்க படிக்கிறீங்கன்னா என்ன வித்தியாசம் வரும்னா நீங்க அந்த ஜட்மெண்ட்டை கிரிட்டிக் பண்ற ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அது எப்படின்னா ஜட்மெண்ட்டும் நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு என்எல்யூ கட்டமைப்பு கீழே நீங்க படிப்பீங்கன்னா உங்களோட ஆரம்பமே ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15, 16 இடஒதுக்கீடுக்கான முக்கிய சரத்துகள் அரசியலமைப்பு சரத்துகள் இதோட அடித்தளமே என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுப்பீங்க. நீங்க எடுத்தோடனே சரத்துக்கே போக மாட்டீங்க, கான்ஸ்டிடியூஷன் டெக்ஸ்டுக்கே போக மாட்டீங்க. என்எல்யூ கட்டமைப்புல கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்தது